மே 18 தமிழ் இன அழிப்பு நாளுக்கான இந்த ஆயத்த வாரத்திலே இன்றைய நாளில் இந்த திடலிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். திட்டமிட்டு இன அழிப்பு செய்யப்பட்ட நமது மக்களை, நமது போராளிகளை நாங்கள் நினைவு கூறுகிற அந்த நாளுக்காக அனைவரையும் தயாராகுமாறு அன்போடு அழைக்கிறோம். மே 18ஆம் நாள் முடிந்தவரை அனைத்து மக்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூடுமாறு கேட்டு நிற்கின்றோம். அனைத்து ஆலயங்களிலும் மணி ஒலிக்கச் செய்து அகவணக்கத்திலே ஈடுபட்டு முடிந்தவரை ஆலயங்களிலும் அமைப்புகள் ரீதியாகவும் பொதுவாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கவும், இந்த இன அழிப்புக்கு எதிராக நாங்கள் திரளவும் அழைக்கப்படுகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது சுவை ஊட்டப்பட்ட ஒரு கஞ்சி அல்ல. வழமையாக எமது வீடுகளிலே நாங்கள் உண்ணுகின்ற அந்த சுவையான கஞ்சி முறை அல்ல. பானையிலே தண்ணீர் வைத்து அரிசி இட்டு அதில் அந்த சுவை இல்லாத ஒரு கஞ்சியைத்தான் உயிர் வாழ்வதற்காக முள்ளிவாய்க்காலிலே மக்கள் லட்சக்கணக்கிலே கூடியிருந்தவர்கள் உண்டார்கள், உயிர் காத்து கொண்டார்கள். எனவே உங்களுடைய இடங்களிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நீங்கள் வழங்குகிற பொழுது இந்த முறையை கடைபிடிக்குமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் திடலிலே எதிர்வரும் 18ஆம் தேதி நாங்கள் ஒன்று கூடுகிற பொழுது இந்த இடத்தை ஒரு வியாபார நிலையமாக மாற்ற வேண்டாம் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டிலே ஐஸ்கிரீம் வேன்கள், கச்சான்கள் போன்ற வியாபார நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்காக நாங்கள் எவரிடமும் பணம் கேட்கவில்லை என்பதையும் மீண்டுமாக இந்த இடத்திலே நினைவூட்ட விரும்புகிறோம். ஆகவே எமது அமைப்பின் சார்பாக, பொது கட்டமைப்பின் சார்பாக எந்த ஒரு நிதியும் நாங்கள் எவரிடமும் நாங்கள் கேட்கவில்லை. ஆகவே யாராவது வழங்க விரும்பி நம்மோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்கிறோம். இந்த